minutes later. 1 hour later. அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் வந்து நம்ம ஒரு FZ 250 வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து ஒரு 200 பேர் பார்த்துருக்கீங்க. ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வண்டி ஓனரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன வாரம் என் பைக்கும் இந்த பைக்கும் ரிவ்யூ எடுத்தோம். அதில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் கீஸ்லாம் கொஞ்சம் இன்னும் சரிப்பட்டு வரல. போன வாரம் எடுத்த வீடியோவில் வந்து ஃபேஸ்லாம் கொஞ்சம் சரிப்பட்டு வரல. நீங்களே அந்த FZ 250 வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி தான் இருக்கும். அங்கே இன்னும் கேமராலாம் எடுக்கல, சும்மா ஏதோ ஒரு ஃபோனில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால மறுபடியும் இந்த வாரமும் மறுபடியும் இதே வீடியோவை ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அந்த போன வாரம் எடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுங்கிறதுனால இந்த வீடியோ மறுபடியும் அப்லோட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட வந்து நான் போன வாரம் வந்து அவர் பைக்கை வந்து ரிவ்யூ கேட்கும்போது நிறைய கேள்வி கேட்டுட்டேனாமா. அவர்னால கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதனால என்னையும் ஒரு கேள்வி கேட்க போகிறாராமா. அவர் கேள்வி திறன்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வளர்த்துட்டு இந்த வாரம் வந்திருக்காராமா. ஒரு ஃபுல் வெறியோடு வந்திருக்காராமா. நிறைய கோபிநாத் அண்ணன் ஷோலாம் நிறைய பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் முறுக்கேறி போய் ஒரு ஆங்கருங்கிற ரத்த வெறி கொண்டு வந்திருக்காராமா. அது எல்லாருமே ஒரு ஆங்கர் தான் வந்து ஒரு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு கெஸ்ட்டை அந்த ஷோ இந்த வீடியோவில் இருக்க போகிறோம். ஆனால் நம்ம ஒரு ஆங்கரை வெல்கம் பண்ணுவோமா? வெல்கம் மிஸ்டர் மனோஜ்குமார். வணக்கம். வணக்கம். அங்கிட்ட இருந்தே வணக்கம் சொல்லாதீங்க, இப்போ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். எனக்கு கேள்வியெல்லாம் கேட்டு அப்படியே என்னை திகைக்க வைக்க போறேன்னு சொன்னீங்க. இல்ல, கேள்வி கேளுங்க. சரி, ஓகே, வாங்க. நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ரைடர் ரிவ்யூஸ் பண்ணோன்னு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. இந்த வண்டியை வந்து எப்போ வாங்கினீங்க, எத்தனை வருஷம் வாங்கினீங்க, என்ன மாடல் இது, என்ன பட்ஜெட் இந்த வண்டி? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023. சரிங்களா? 2023. ஆமா, பிப்ரவரி டைம்ல தான் என் கைக்கு வந்தது. ஆனா இந்த வண்டி வந்து நான் 2022 செப்டம்பர் சம்திங்லயே நான் டோக்கன் போட்டேன். ஆமா, வண்டி நம்ம என்ன நினைச்சோம், சரி வண்டி ஒரு அட்வான்ஸ் பே பண்ணோடனே நமக்கு வந்து வண்டி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணா வண்டி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அட்வான்ஸா என்ன சொல்றது, ஒரு டோக்கன் போடுங்க, ஒரு 15 நாள்ல கிடைச்சிரும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 3 மாசம் கழிச்சுதான் இந்த வண்டி நம்ம கைக்கு வந்தது. அதாவது இந்த வண்டி ஷோரூம்ல இருந்துச்சா, நீங்க போட்டோ ஜஸ்ட் அந்த ஸ்டோரூம்ல வந்து கிளிப்பு கொடுப்பாங்கல்ல, வண்டியோட மேனுவல் புக் எல்லாம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு கலர் இருக்கும், எந்த கலர் சூஸ் பண்ணுங்க, அதை பார்த்து புக் பண்ணீங்களா? ஆமாங்க, வண்டி ஷோரூம்ல இல்ல, நம்ம ட்ரையல் பாக்குறது கூட வண்டி கிடையாது. அங்க ஆல்ரெடி வாங்கி ஒருத்தர் வச்சிருந்தாரு, அங்க ஒர்க் பண்றவர் வச்சிருந்தனால அவர் வண்டியை கொடுத்தாப்புல. அவர் வண்டி இதே மாடல். ஆமா, இதே மாடல். அவருக்கு வந்து இதுல ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூ கலர். ஆமா, டேங்க் மட்டும் ப்ளூ கலர். அதனால அதை ஓட்டி பார்த்தேன். எனக்கு ஆல்ரெடியே மைண்ட்ல இருந்ததே இந்த 350 புல்லட் 350 தான். இந்த கிளாசிக்கும் மத்த எந்த வண்டியுமே மைண்ட்ல இல்ல. அதனால இந்த வண்டி தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த வண்டி எடுத்துட்டேன். இப்ப இந்த வண்டி வர்றது இல்ல. நாங்க ஒரு 3 பைக்கு லாஸ்டா நாங்க எடுக்கும்போது நான் ஒண்ணு ஃப்ரெண்டு இன்னொன்னு எடுத்தான். இன்னொரு பைக் இருந்தது, அதுவும் நம்ம ஃப்ரெண்டு தான் எடுத்தாப்ல. 3 பைக்குமே நாங்களே எடுத்தோம். 3 பைக்கும் பிளாக் கலர். ஆமா, 3 பிளாக் கலர். அதுக்கப்புறம் இந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பைக் வர்றது இல்ல. இப்ப மாடல் வந்து கொஞ்சம் மாதிரியா வருது. ஆமா, டேங்க் இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி வருது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வருது. ஆமா, டிஜிட்டல் எல்லாமே வருது. இந்திய ஸ்டைல்ல இருக்குது, இப்ப வரது டிஜிட்டல். ஆனா இது என்ன, இந்திய ஸ்டைல் தான் நல்லா இருக்கு. ஆமா, அதுக்காகவே எடுத்தேன் இந்த வண்டி. நமக்கு நான் தேடி பார்த்தது டீசல் புல்லட் தேடி பார்த்தேன். ஆனா நம்ம ரைடு டீசல் புல்லட் நம்ம செகண்ட்ஸ் தான் வாங்கலாம். ஆமா, ஒரு ரூபா 1.5 எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இல்ல. நம்ம ரைடு போறோம், அதெல்லாம் கொஞ்சம் லாங் செட் ஆகுமா என்னன்னு தெரியல. வீட்லயும் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் RX 100 135 தேடி பார்த்தேன். அதுவும் பழைய மாடல். இனி எடுத்து எடுத்தாலும் ஒரு 70,000 செலவு பண்ற மாதிரி. ஆமா, செலவு பண்றோம், லாங்குக்கெல்லாம் போகும்போது எடுத்து செலவு பண்ணாலும் ஒர்த்து தான், அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தான இதுதான் அது. ஆனா இந்த வண்டி எடுத்துட்டோம்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல. FC 15 வருஷம் தான் வரும். நீங்க அந்த மாதிரி டீசல் புல்லட் எடுக்கும்போது FC காமிக்க மாட்டாங்க. அதான் ஒரு மைண்ட்லயே இருந்துட்டு குழப்பிட்டே இருந்தாங்க. சரி, அதனால ஒரே ஸ்டோக்கா இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டாங்க. எவ்வளவு அமௌண்ட் எடுத்தீங்க, என்ன அமௌண்ட்? ரெடி கேஷ் கொடுத்தீங்களா இல்ல வந்து EMI-யா? ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா EMI தான், ரெடி கேஷ் எதுவும் கொடுக்கல. நம்ம வந்து செல்வாக்கு பெற்ற செல்வந்தர் கிடையாது. EMI தான் போட்டு எடுத்தேன். வண்டியோட அமௌண்ட் சொல்லிட்டீங்களா? வண்டியோட அமௌண்ட்லாம் சொல்ல, EMI-ல தான் எடுத்தேன். வண்டியோட ரேட் வந்து 198 வந்தது. 198 ரூபா. ஆமா,
அது போக இந்த பம்பருக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் தனியா. ஆமா, நம்ம பம்பர் வேணாங்கன்னு சொன்னா கூட விட மாட்டேன்ட்டாங்க. பம்பர் பம்பரோட போட்டாதான் நீங்க வெளியில வண்டி கொடுப்போம், இல்லாட்டி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இல்ல பம்பர் வந்து அழகு, ராயல் என்ஃபீல்டு பெரிய பம்பர்னாலே அழகுதான், நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. சரி, நம்ம வெளியில வச்சு மாட்டீங்களா, அது வந்து பாருங்க, அது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. திருப்பூருக்குள்ள நம்மளும் பல இடத்த தேடி பார்த்தோம். கயிறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்றவங்க யாராவது இந்த ஸ்கிராட்ச் வாங்கும்போது ஒரு கயிறு இருக்கும். ஸோ நம்ம பழைய புல்லட் எல்லாம் போட்டுருப்போம். அந்த மாதிரி கயிறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது ஷாப்ல தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. திருப்பூர்ல இருக்கிறவங்க மறக்காம திருப்பூர்ல அந்த மாதிரி இடம் எங்க கிடைக்கும், இந்த மாதிரி அசரிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பைக்குக்கு, அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல அந்த லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணுங்க, நாங்க பாத்து வரோம். வண்டி எடுத்து இப்ப நீங்க 2-3 வருஷம் ஆச்சுங்களா? 2 வருஷம் ஆச்சு. 2023 ஸ்டார்டிங்ல எடுத்தேன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் ஏதாவது சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா மேஜர் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வண்டியில? ஆமாங்க, இப்ப 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 11,420 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறேன். 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. ஆமா, 11,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, 3 சர்வீஸ் விட்டுருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்ல விடணும், அது விட்டு எடுத்துட்டேன். 2வது சர்வீஸ் அட்வான்ஸாவே கொண்டு போய் விட்டுட்டேன். 4,200 சம்திங்ல கொண்டு போய் விட்டுட்டேன். கம்பெனி சர்வீஸ் வந்து எவ்வளவுங்க? 5000 கொண்டு வர சொன்னாங்க. 5000 கிலோமீட்டர் கொண்டு கம்பெனி சர்வீஸ். ஆமா, நான் 4,200 விட்டேன். இப்ப 3rd சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர்ல கொண்டு வர சொன்னாங்க. 10,000 கிலோமீட்டர்ல கொண்டு வர சொன்னாங்க. நான் ஒரு 9,500 சம்திங்ல கொண்டு போய் அட்வான்ஸா விடுறீங்க. அட்வான்ஸா வந்து விடுறீங்க. கரெக்ட் தான். நம்ம வண்டி அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா லைஃப் நல்லா இருக்கும். எப்பொழுதுமே வந்து கடைசி இந்த ஊருக்கு 5,000 கிலோமீட்டர் டான் ஓனவே விடுறத விட ஒரு 500 100 கிலோமீட்டர் முன்னாடி விடுறது நமக்கு நல்லது. ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தா அவங்க மூஞ்சி கொஞ்சம் சிரிப்பா இருக்குது, சர்வீஸ் சென்டருக்காரங்க மூஞ்சி. ஒரு 5 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டினா கூட ஃபுல்லாம் ஓட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க 2 சர்வீஸ் பண்ணி எவ்வளவு சர்வீஸ் காஸ்ட்ல எவ்வளவு? ஒரு சர்வீஸ் ஜெனரல் சர்வீஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது ஷோரூம்ல? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர் விடும்போது வந்து ஒரு 1000 ரூபா சம்திங் வந்ததுங்க. 1000 ரூபா? ஆமா, ஸ்டார்டிங் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 ரூபா சம்திங் தான் வந்தது. அப்புறம் செகண்ட் சர்வீஸ் விடும்போது ஒரு 3,500 டு என்னமோ வந்தது. 3,500. ஆமா. இப்ப இந்த சர்வீஸ் விடும்போது போட்டாங்க ஒரு 4,500 பக்கம். ஜிஎஸ்டியோட போடுறாங்க. ஜிஎஸ்டி பில்லோட ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். 4,500 வண்டி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. வண்டி நம்ம இந்த வண்டியெல்லாம் போட்டு ராயல் என்ஃபீல்டுனால மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியானதுனால பரவாயில்ல. ஆனா ஷோரூம்ல நமக்கு ரெஸ்பெக்டா ஒரு என்ன சொல்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. வண்டி எடுத்து வச்சுக்கிட்டு 2 நாள்ல 3 நாள்ல வாங்க உங்களுக்கு சர்வீஸ் முடிஞ்சுன்னு சொன்னா, ஆனா அவங்க கொடுக்கறது வந்து 1 வாரம். அந்த டைம் வந்து டிலே பண்றாங்க. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு போனாலும் அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதாவது ஷோரூமை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வண்டியை வந்து எடுக்கிறீங்கன்னா வந்து அந்த வண்டியை வந்து ஃபுல்லா வந்து ஒரே ஆளா வந்து கவர் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் சொல்றோம். இது அவரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. சரிங்களா, நான் வந்து FZ250 வச்சிருக்கேன். சேம் எனக்கு அதே உங்களுக்கு FZ250 வச்சிருக்கீங்க, உங்களுக்கு யமகா ஷோரூம் யமகா சர்வீஸ் சென்டருக்கு போவீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இல்ல, ராயல் என்ஃபீல்டுல நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க அந்த ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டர் போனாலும் ஒரே ரெஸ்பெக்ட் தான். ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரியே தான், மூஞ்சி அடிச்ச மாதிரி இல்ல. ஸோ நம்ம ஒரு கேள்வி கேட்டோமா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன பின்ன தான் பதில் சொல்லுவாங்க. ஒரு டைம் சொல்லுவாங்க, நம்ம அந்த டைம்ல பைக் ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டோம்னா இல்லங்க இன்னொரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னுவாங்க. ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க சொல்றீங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க. ஒரு மாதிரி நமக்கே இது வந்து ரொம்ப மைனஸா போகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கேன், இதுதான் சொல்றாங்க. 2-3 பேர் இல்லைங்க. இப்ப நானே வீடியோ பாக்குறேன். இந்த வண்டி வச்சிருக்கிறேன் பூரா இந்த வண்டி இல்ல, ராயல் என்ஃபீல்டு எந்த வண்டி வச்சிருக்கிறேன் பூரா எல்லாரும் இப்படி சொல்றாங்க. சர்வீஸ் சென்டர் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டைம் என்னாச்சு, இப்ப அந்த 2வது சர்வீஸ்க்கு தான் நான் போய் விட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் போய் வண்டி சரியாயிடுச்சுன்னு கேட்டேன். போய் 10 நாள் கழிச்சு தான் கேட்டேன். சரிங்க ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. சரிங்க கொடுங்கன்னு கேட்டு வண்டி சாய போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. பார்த்தா வாட்டர் சர்வீஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, தூசி எறிஞ்சு அப்படியே இருக்கு. என்னங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு, ஒரு 2 நிமிஷம் இருங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஷெட்டு போட்டு அந்த மாதிரி நம்ம ஏன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட வாங்குறோம், நம்பிக்கையா வாங்குறோம். நம்ம பைக்கே ஒரு ரேட்டு பணம் கொடுத்து வாங்குறோம். அது ப்ராப்பரா வைக்கிறது. மழை பெஞ்சாலும் வந்து ஓப்பன் பிளேஸ் தான் இருக்குது. இப்போ சர்வீஸ் பண்ணி வெளியே நிப்பாட்டினாலுமே பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி நிப்பாட்டி மழை பெஞ்சுன்னா வண்டி பூரா வந்து பாத்தீங்கன்னா வண்டி வீணா போயிருது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரா ஷெட்டு போட்டு நிப்பாட்டினா நல்லா இருக்கும். திருப்பூர்ல ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் அது ஒரு சிலர் இந்த கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் செட்டு போட்டு தான் வைக்கணுமா, நீங்க வெயில நிறுத்த மாட்டீங்களா வண்டி அப்படின்வாங்க. நம்ம வெயில நிறுத்துவோம். அதுக்குன்னு தூசி அரைஞ்சு மழை பெஞ்சு மழை தண்ணி ஒழுகி என்னது
இந்த ஸ்பைடர்மேனு ஸ்பைடர் பூச்சி ஒற்றை அடிச்சு கிடக்கிற அளவுக்கு நாங்க பைக் வச்சுக்க மாட்டோம். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருப்போம். அதே மாதிரி சர்வீஸ் சென்டர்ல இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறது தானே. ஆமா. ஏமோ இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கேள்வியில நீ போய் கேட்டு அப்படியே என்னை வாயடைச்சிருவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு பாத்தீங்கன்னா சொல்ல போனா 2 நாள் உடம்பு சரியில்லை. போன எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளா பெட்ரு ஹாஸ்பிட்டல் போய் வீட்டுல தான் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அதனால கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் இல்ல சுத்தமா. அது இந்த நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாது. புரட்டாசி மாசம் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. எந்த மாசமா இருந்தாலும் என்ன சாப்பிடுறது 1-2 தான் சாப்பிடுவோம். அங்கேயும் புரட்டாசி மாசம் அந்த மாசம் புரட்டாசி மாசம் பேன் பண்ணிட்டாங்க நான்வெஜ் எல்லாம். அதனால உடம்புல எனர்ஜி இல்ல. நம்ம எப்பயுமே போட்டு அடிச்சு சாப்பிடுறது. அதனால இந்த இதெல்லாம் நம்ம பாக்குறது கிடையாது. அப்புறம் உங்க பைக்குக்கு ரிவ்யூ போட்டோம்ல, ஒரு 200 ரிவ்யூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீடியோ எல்லாருமே 10 பேர் தான் பார்ப்பாங்க. அந்த பைக் ரிவ்யூ வீடியோ வந்து ஒரு 200 பேர் பார்த்துருக்கீங்க. அதுல வந்து கமெண்ட்ஸ் தான் யாருமே போடல. ஏதாவது மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு FZ 250 வச்சிருக்கீங்க, உங்களோட ஃபீட்பேக் தெரிவிக்கிறதுனால அந்த வீடியோல பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஆமா, யாராச்சும் FZ 250 வந்து பாத்தீங்கன்னா BS4ங்க, BS6 கிடையாது. BS4 யாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க கமெண்ட் சொல்லுங்க. நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. என்னோட பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது சில பேர் 60 கிலோமீட்டர் ஓடிக்கலாம், சில பேர் 65 கிலோமீட்டர் ஓடிக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நான் அட்வான்ஸா இருந்துக்குவேன். அவ்வளவுதான். இந்த பைக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க பசங்களை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பசங்களுக்கு பைக்கு தான் ரொம்ப லவ்ன்றது எல்லாமே. இப்போ என் பைக்கு நேம் வச்சிருக்கிறேன் நான். சரிங்களா ரெமோ? அது மாதிரி உங்க பைக்கு வந்து என்ன மாதிரி நேம் வச்சிருக்கீங்க? இந்த பைக்கு தான் பேர் வச்சிருக்கேன். பைக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க? ஆமா, எங்க அம்மா ஒரு சில பேர் வச்சிருக்கேன். வண்டின்னு சொல்லலாம். வண்டின்னு சொல்லுங்க. ஆமா, எங்க அப்பா ஒரு பேர் வச்சிருக்காரு. புல்லட் கழுவுனியாரா, புல்லட் கழுவுனியாரா, புல்லட். ஆமா, ரோட்ல போற வேலை ஒரு ராயல் என்ஃபீல்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த பைக்குக்கெல்லாம் நான் எதுவும் பேர் வைக்கல. பைக்குன்னு தான் பேர் வச்சிருக்கேன். மற்றபடி ஓகே, பிடிக்கும், பைக்கு பிடிக்கும், எல்லாமே ஓகே. அப்படின்னு பைக்குக்கு எதுவும் பேர் வைக்கல. வச்சுருங்க, ட்ரீம் பைக்கு சீக்கிரம் பேர் வச்சிருங்க. ஆனா இந்த பைக்கு வந்து ஒரு 3 அனிமலோட கம்பேர் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யானையோட கம்பேர் பண்ணலாம். யானை வெயிட் அதிகமா இருக்கும். ஆமா, வெயிட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சக்தி இருக்கு. ஆமா, லுக்கு அது இதை பார்த்தாலுமே ஒரு யானை மாதிரி இருக்கும். ஸோ சந்தோஷம். அது வந்து நமக்கு ஒரு இதா இருக்கும். ஆமா, 2வது வந்து இந்த வண்டி வந்து ஒரு புல்லட்டு. அதனால கொஞ்சம் என்ன சொல்றது, ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் டஃப் அப்படின்லாம் நினைப்பாங்க. இந்த வண்டி டிராபிக்ல ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். கட்டடிச்சு ஓட்டுறதுக்கோ பேருக்கு தான் சின்ன டயரு. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த வண்டியை என்ன சொல்றது, ஒரு டிராபிக்ல ஒரு எக்ஸல் மாதிரி ஓட்டிட்டு போவேன்னு வச்சுங்க, சல்லுன்னு போயிடுவேன். அதுக்கேற்ற பிக்கப் இருக்கும். அதனால இந்த வண்டி குதிரையோட கம்பேர் பண்ணலாம். அப்புறம் 3வது விலங்கு பாத்தீங்கன்னா கழுதையோட கம்பேர் பண்ணலாம். அந்த வண்டியை கழுது லோடு சுமக்கிறதுக்கு ஏத்த வண்டி இந்த வண்டி. லடாக் போறவங்க கிட்டத்தட்ட ஏன் போறீங்க ஏரியாக்குள்ள ஒரு கடைக்கு போகணும்னா கூட 4 பேர் ஏறி உட்காந்துக்கலாம். 4 பேர் சும்மா கின்னு போகும். அந்த ஸ்ப்ளெண்டரும் அந்த மாதிரி தான். ஆமா, 4 பேர் உட்காந்தாலும் அது வாட்டுக்கு போகும். அது கொஞ்சம் போகும். ஆனா நம்ம இந்த மாதிரி வெயிட் 4 பேர் உட்காந்துருக்க வெயிட்டே தெரியாது. அந்த அளவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. ஆமா, எவ்வளவு பொருள் வேணாலும் சுமக்கலாம். கழுதையோட கம்பேர் பண்ணலாம். அதனால யானை, குதிரை, கழுதை 3 விலங்குகளோடய இந்த வண்டியை நாங்க 3மே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லானது. ஆமா, ஓகே. நீங்க வந்து சீக்கிரமா பைக் ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணுங்க. நீங்களே நம்ம இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ராயல் என்ஃபீல்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து கமெண்ட்ல போடுங்க. இந்த பைக்கு இந்த நேம் வைங்க அப்படின்னு. ஏன்னா ஃபுல் பிளாக்ல நீங்க யாராவது இந்த பைக் வச்சிருந்தீங்கன்னா ஸோ வந்து என்ன சொல்றது, நீங்க என்ன என்ன நேம் வந்து இந்த பைக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, நம்ம வண்டிக்கு முடிஞ்ச ஏதாவது ஒரு பேர் சஜஸ்ட் பண்றது சஜஷன் கொடுங்க, அந்த பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பைக் கமெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி யூடியூப்ல போடுவாங்கல்ல, தாத்தா தீத்தி தூத்துக்குள்ள பேர் வைக்கணும்னு சொல்லி. இல்ல, இந்த பேர் வைக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன நான் வருதா, நம்ம கீழே வந்து தீப்பொறி இல்ல இந்த நான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வடிவை காமெடியில ஒவ்வொருத்த பேரா சொல்லுவேன்னு சாரா பாம்பு அந்த காமெடி எல்லாம் இல்லைங்க. இன்ஸ்டாகிராம்லயே இப்ப நிறைய கப்புள்ஸ் என்ன பண்றாங்க, மாசமானதுல இருந்து குழந்தை பெறுற வரைக்கும் போட்டு இன்ஸ்டால போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறது இல்ல. இந்த குழந்தைக்கு தாத்தா கீக்கி தூத்துக்குள்ள பேர் வைக்க சொல்றாங்க, காக்கா கீக்கி கூக்குள்ள பேர் வைக்க சொல்றாங்க அப்படிங்கிறது. அவர்தான் என்னாச்சு, தீயில பேர் ஆரம்பிக்கிறது தீப்பொறி திருமுகன்னு வை. அப்புறம் அமௌண்ட் பண்ணிக்கிறானுங்க. ஆமா, தால பேர் ஆரம்பிக்கணும் தண்டச்சோறுன்னு வை. இந்த நூமனாலஜி லெட்டர் எல்லாம் சூஸ் பண்ற பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்தா நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி யாரும் இந்த வண்டியை கழுவி ஊத்தாம ஒரு நல்ல பேர். ஆமா, விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி பேசாம போயிருங்க.
ஏன்னா என்னைய கூட 2 கலாய்ங்க பாவம் வண்டி என்ன பாவம் முடிச்சு வாயில பைக் இந்த பைக் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு அவர் ஃபீலிங் என்னன்னு தெரியும். கஷ்டப்பட்டுனா அம்மா போய் அறம் முடிச்சு அழுது கையை எடுத்துக்கிறேன் போட்டுக்கிறேன்னு சொல்ல நம்ம கொஞ்சம் உழைச்சு கொஞ்சம் இது பண்ணி நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் இந்த வண்டியை. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம அண்ணாங்க 2 பேரும் கோபி அண்ணா சுதாகரன் நம்ம காமெடி தான் ஞாபகம் வருது. அது அவங்க வந்து யாரோ ஒருத்தன் பண்ணனதான் எடுத்து போட்டாங்க. நான் அவங்களெல்லாம் நான் மீன் பண்ணி சொல்லல. பொதுவாவே இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் கையை எடுத்துக்கிறேன். இந்த ஊர்லயே ஒரு பையன் போன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கு கயிறை போட்டு எடுத்து ஐபோன் தான் நேரம் அவன் இத்தனையும் எடுத்து என்ன போன் லெனோவோ போன் எடுத்தேன் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு தூக்கி ஆமா போன் வாங்கி கொடுத்தாதான் நான் உயிரோட இருப்பேன், இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விவரம் என்ன பண்ணிட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். கதவை மட்டும் பூட்டிட்டு டம்மு டும்முன்னு சவுண்டு போட்டு யாராவது வர்றாங்களா அப்பதான் நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் பூரா கதறினா என்னடா அப்படின்னு பார்த்தா தூக்கு கயிற மாதிரி நிக்கிறேன், போன் வாங்கி கொடுத்தா உயிரோட இருப்பேன் இல்லாட்டி நான் தொங்கிடுவேன். இதெல்லாம் வந்து இப்ப இருக்க இந்த 2K கிட்ஸ் நாங்க 19 கிட்ஸ் இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் போகணும்னா ஐபோன் வேணும், KTM பைக் வேணும், R15 MT அது எனி பைக் அவங்களோட பைக் இதெல்லாம் இருந்தா தான் காலேஜ் போகணும் அடையாளம். நாங்க காலேஜ் போகும்போது நல்ல பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும், நல்ல ஒரு காலேஜ் போகும் ஷூ தான் போட்டு போவோம். ஷூ அவ்வளவுதான் எங்களோட ஆசை, அதிகபட்ச ஆசை அவ்வளவுதான் இருந்துச்சு. இவராஜ் காலேஜாவது போயிருக்காரு, நான் காலேஜ் கூட போனதில்லை. அப்பதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் அது மட்டும் ஏன்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போய் அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கு. ஏன்னா அம்மா வந்து கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து படிக்க வைக்கிறாங்க, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காங்க. சென்டிமெண்ட் வேணும் அவங்க பார்க்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. சென்டிமெண்ட் போனா சுத்தமா ரசிக்க மாட்டாங்க. சென்டிமெண்ட் போட்டா அப்புறம் வியூஸ் போறது கம்மி. ஆமா அது மாதிரி. ஓகே, நீங்க இப்ப இந்த வண்டியில எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? அதிகமா லாங் டிராவல் எங்க போயிருக்கீங்க? லாங் டிராவல்னு பாத்தீங்கன்னா வயநாடு போயிட்டு வந்தேன். வயநாடு போயிருக்கீங்க? வயநாடுல அந்த லேண்ட்ஸ்கேப் நடந்ததுக்கு முன்னாடி போனீங்க. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு போனோம் தெரியுங்களா, அந்த டைம்ல தான் போனோம். அந்த டைம்ல 1 வீக்கு முன்னாடி லேண்ட்ஸ்கேப் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் முன்னாடி போனீங்க? இல்ல கரெக்டா ஒரு நாங்க அது நடந்து ஒரு 15 நாள் கழிச்சு போனோம். நடந்து 15 நாள் கழிச்சு? ஆமா ஆமா, அந்த ஏரியா சைடு தான் போயிட்டு வந்தோம். ஆனா எங்கேயும் அலோவ் பண்ணல, அந்த நடந்த இடத்துக்குலாம் எங்களை விடல. அதான் ரொம்ப இப்ப வரைக்குமே யாரும் அலோவ் பண்ணல, அந்த இடம் ஃபுல்லா பேன் பண்ணி அப்படின்னு தெரியல. ஆனா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். அப்பதான் நினைச்சோம் செம்ம வண்டி நம்ம சூஸ் பண்ணதுல வந்து எந்த தப்பும் கிடையாது, வண்டி கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு பேக் பெயின் கூட கிடையாது இந்த வண்டியில. அவ்வளவு ஓட்டிட்டு போனேன், எங்கேயுமே ஒரு பேக் பெயினோ அன்னைக்கு நைட்டு ஒரு பாடி பெயின் கூட இல்ல. ராயல் என்ஃபீல்டு பொறுத்தவரைக்கும் கம்ஃபர்ட் நல்லா வண்டியே மற்ற வண்டி எப்படி ஏன் அப்படின்னா அந்த காஸ்ட்லியான ரேட் வந்து கம்ஃபர்ட் வந்து ராயல் என்ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு அந்த இது கம்ஃபர்ட் எந்த பைக்லயும் வராது. பட் வரும் லக்ஸரி பைக்ல ஒரு பாத்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பொறுத்தளவுக்கு உண்மையிலே அந்த கம்ஃபர்ட் வந்து வண்டி என்ன வெயிட்டா இருந்தாலுமே நமக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா, லாங் டிரைவ்ஸ் போகும்போது அது உண்மையிலுமே கம்ஃபர்டபுள் ராயல் என்ஃபீல்டு மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி வண்டியை வந்து ரொம்பவும் முறுக்கி ஓட்டணும்னு தோணாது. அது அதிகபட்சமா நான் 60 தான் போவேன். மைலேஜ் லாங் போனா ஒரு 40 கிடைக்கும். செருப்பு நீங்க இப்போ வாங்குற நல்லா இருக்குது. எப்போ வாங்கினது? போன வாரத்துல வாங்கினேன். எவ்வளோ? 400 ரூபா. நல்லா இருக்குங்க. எங்க வாங்குனீங்க? ஆன்லைன்ல தான் வாக்குரு. ஆன்லைன்ல வாங்குறவா? நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கு, மில்ட்ரி. அதே மாதிரி லோக்கல்ல பாத்தீங்கன்னா மைலேஜ் எத்தனை கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா படைச்ச கடவுளுக்கே தெரியாதுன்ற மாதிரி கண்டுபிடிச்ச ராயல் என்ஃபீல்டுக்காரனுக்கே மைலேஜ் நம்ம லோக்கல் சிட்டிக்குள்ள ஓட்டுற அளவுக்கு மைலேஜ் வந்து எதிர்பார்க்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 எதிர்பார்க்க கூடாதுன்னு இல்ல ப்ரோ, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றதுக்கான இது இருக்கணும்ல. ஆனா இந்த வண்டி வந்து எப்படின்னா நம்ம எவ்வளவு முறுக்கணுமோ அவ்வளவு போயிடும், கணிக்கவே முடியல இவ்வளவுதான் மைலேஜ் கொடுக்குதுன்னு. நீங்க ஏதாவது இந்த மாதிரி இந்த வண்டியை வச்சு லோக்கல்ல ஓட்டுறீங்கன்னா ஃபிக்ஸ்டா கிடையாது, ஃபிக்ஸடா இல்ல. உங்க மைண்ட் செட் உங்களோட என்னன்னு நீங்க யாரும் லோக்கல்ல இந்த வண்டி வச்சு ஓட்டுறீங்கன்னா உங்க கருத்தையும் சொல்லிடுங்க. ஏன்னா அந்த வண்டி லோக்கல்ல மைலேஜ் சுத்தமா கணிக்க முடியல. லாங்குக்கு போனீங்கன்னா ஒரு 35 சாலிடா கிடைக்குங்க. அடிச்சு சொல்றேன், 35க்கு மேலதான் கன்ஃபார்மா கிடைக்கும். அதே மாதிரி 40 கொடுக்கும். நான் ஒரு டைம் போயிட்டு வந்தேன்ல, அந்த வயநாடு போயிட்டு வரப்பல 40 சாலிடா எடுத்தேன். அதே மாதிரிதான் இப்ப இந்த லாஸ்டா போன அதிரப்பள்ளிக்கும் அப்படிதான் கிடைச்சது. நம்ம கூடலூர் போனப்பயும் அந்த மைலேஜ். கூடலூர் போனோமா? கூடலூர் போகும்போது மசனகுடி போனோம். ஆமா, அதான் ஏன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஹில்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மேடு 40 தான் கொடுத்தேன். 40 கரெக்ட் தான். நம்ம கம்மியா தான் அடிச்சோன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க ட்ரிப்பு போகும்போது தான் பெட்ரோல் அடிச்சோம், ரிட்டர்ன் வரும்போது பெட்ரோல் அடிக்கல. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு சர்க்கிளா போயிட்டேன். கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 40 தானே கிடைச்சது. கிட்டத்தட்ட நம்ம ஊட்டி இருந்து கூடலூர் போய் மறுபடியும் அங்க வசனகுடி அங்க இருந்து கல்லட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரோடே பாத்தீங்கன்னா இப்ப 90 டிகிரில தான் இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா நல்லா வந்து வண்டி சூப்பரா வந்துச்சு சொல்லப்போனா. ஏன்னா வந்து அது ஒரு வரலாம். கேள்வி கேட்டு நீங்க தயங்கினாரு, நான் ஒரு பூஸ்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், எப்படா டஃப்பான கேள்வி கேட்க போறாருன்னு. ஒன்னும் படம் ஓடல. நான் கேட்கறேன் டஃப்பான கேள்வி கேட்கறேன். இந்த பைக்ல எத்தனை பிள்ளைங்களை கூட்டு போயிருக்கீங்க? லவ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வரு இல்ல வந்து பெஸ்ட் யாரா இருக்காங்க உங்களுக்கு?
இதுதான் டப்பான கேள்வி. போன மாதிரி சிக்னல் பைக்ல பொண்ணோட பார்த்த மாதிரி இருக்குது. அப்படிதான் இல்ல, உண்மையா சொல்லிடுறேன். உண்மையா சொல்றதுக்கு என்ன, பிள்ளைகள் எல்லாம் ஏத்திருக்கேன், அதிகமா எங்க அம்மாவை தான் ஏத்திருக்கேன். சென்டிமெண்ட்ல போறாரு, சென்டிமெண்ட்ல போறாரு, இவரே போறாரு. ஆமா, இந்த கம்பெனில ஓட்டேன் பிள்ளைகளை, கம்பெனில ஓட்டேன் ஒரு புள்ள விட சொல்லிருக்குதுங்க. அத டெய்லி வந்து வரையில டிராப் பண்ணி ஒரே ஒரு நாள் டிராப் பண்ண சொல்லிச்சு அந்த புள்ள. ஒரே ஒரு நாள் டிராப் பண்ண சொல்லிச்சு. சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தை தாண்டி தான் அவங்க வீடு. சரி என்ன ஒரு ஹெல்ப் தானே கேட்குது, ஏதோ அவசரமா போகுதுன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணலான்னு போனேன். அந்த பிள்ளை என்ன சொல்லுது, வேமா போங்க வேமா போங்க. வேமா போவா, பெட்ரோல் அடிப்பா, பெட்ரோல் போனா போயிட்டு போகுது. வேமாலாம் நம்மளால ஓட்ட முடியாதுங்க. என்ன சொல்றது, ஒரு மினிமம் லோக்கல்ல ஓட்டுறது எந்த ஸ்பீடோ அந்த ஸ்பீட்ல தான் நான் ஓட்டுவேன். 70-80 நான் லோக்கல்ல ஓட்ட மாட்டேன். அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், நீங்க வேகமா போகணும்னா வண்டியை போய் நிறுத்திக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா ஒரு டாக்ஸி கூட புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன், கிளம்பி போங்க, என்னால வேகமா போக முடியாது, இஷ்டம்னா உட்காருங்க, இஷ்டம்னா இறங்கி போங்க அப்படின்ட்டேன். நம்ம உதவிதான் செய்ய போறோம். ஏங்க நம்ம போய் கீழே விழுந்தா கூட தெரியாது. அதான் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு போயிட்டு கீழே விழுந்துட்டு 4 பேர் தெரிய மாட்டேங்குது. வேகமா போ நம்ம கரெக்டா போனாலே உள்ள விட்டுறாங்க குறுக்கா முறுக்கா வந்து. எனக்குன்னே விடுவீங்க மாதிரி இதுல வேகமா வேற போறது. நம்ம சப்போஸ் விழுகாமையே வேகமா போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைடு எடுத்து போற வண்டிக்கார என்ன தெரியுமா சொல்லுவேன், பாரு நாய் தரித்திரம் பிடிச்ச நாய் பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு ஓட்டினா வந்து வேகமா போனா வந்து ஆனா ஆம்பளை பசங்க வேகமா போனா போய் தொலைவு. பொம்பளை பிள்ளை பின்னாடி உட்காந்துட்டு நம்ம வேகமா விரட்டி போனோம்னு வச்சுக்கோங்களேன், பாரு எங்க போய் விழுந்து சாக போதும். அந்த மாதிரி கேட்கறவங்க என்ன பண்ண நிப்பாட்டி இப்பதான் வேகமா போக சொன்னா இவ்வளவு திட்டுன்னு சொல்லி வேலை முடிஞ்சு அப்பதான் இருந்துட்டு கம்மா கரெக்டா இருப்பாங்க. பசங்க வேகமா போறாங்க, ஒரு சில பசங்க வேகமா போறாங்க, பொம்பளை பிள்ளை பின்னாடி உட்காந்து. அது இந்த 2K கிட்ஸ் தான். ஆமா, இல்ல என்னைய மாதிரி பசங்க எல்லாம் நான் பொம்பளை பிள்ளைய பின்னாடி யாரு என்ன சொல்றது, யாரு உட்கார்ந்தாலும் வேகமாவும் போக மாட்டேன். ஒண்ணும் 2K கிட்ஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, வெறும் பைக் வச்சுட்டு ரேஸ் ட்ராக்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா பைக் வந்து நம்ம வடக்கு போட்டு திருப்போம், இப்ப லெஃப்ட் ரைட்ல திருப்போம் பாத்தீங்கன்னா ரேஸ் ட்ராக். ஆக்சுவலா ரேஸ் ட்ராக் ஓட்டணும், இவங்க ரோட்ல மட்டும் ஓட்டிட்டு இருக்காங்க. இருக்க ரோடே குண்டு முழியுமா இருக்குது, அதுல படுக்க போட்டு திருப்போறது, வீலிங்ல போறது. ஓட்டல அவங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஓட்ட வைக்கிறது காலம் முத்தி போச்சுக்கிறீங்க. காதல் அப்படி ஓட்ட காதல்ல வந்து அப்படி ஓடுது, வண்டி ஓடுது. ஆமா, ஏமா முன்னாடி போய் உட்காருமா, நான் தான் அப்படியே மசம் ஓடும் போதுங்களா, அதே மாதிரி உட்காந்து வண்டி பறக்குது வந்து. ஆமா, நம்ம அந்த மாதிரி டிரைவர் எல்லாம் கிடையாது, நம்ம எப்பயுமே நார்மலா ஓட்டுவோம். நீங்க வீடியோ பாக்குறீங்க, நீங்களுமே ஓப்பனா சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹெல்மெட் போடுங்க, போடாம போங்க, அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை வந்து தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் கம்பல்சரி போட்டு ஓட்டுங்க. அப்புறம் நம்ம ஹெல்மெட் போடலன்னு சொல்லி போலீஸ்காரங்க போய் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறோம். நம்ம தான் ஃபைன் கட்ட போறோம், ஹெல்மெட் இப்போ யாரு போடல அவங்க தான் ஃபைன் கட்ட போறாங்க. நாங்க ஒரு பைக் டிராவலரா சொல்றோம், ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா வந்து எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. சொல்ல போனா தமிழ்நாட்டில் நடக்கிற அதிகமா டெய்லி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எல்லாமே தலையில அடிபட்டு தான் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. சர்வே சொல்லுது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்மெட் நம்ம உயிர் முக்கியம். ஓகே, நான் வந்து 2 மூட்டையும் பட்டதுனால சொல்றேன். ஏன்னா நான் ஹெல்மெட்டுக்கு எனக்கு ஏகாம போயிட்டோம். நான் 2 மூட்டையும் பட்டதுனாலதான் நான் இப்ப டெய்லி ஹெல்மெட் போ. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கடவுள் 2 சான்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கீழே விழுந்தீங்களா? ஆமா, அதனால ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்துருக்க கடவுள். அதனால அது வந்து இது ஒரு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் எடுத்து அன்னைக்கு வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சேன். ஹெல்மெட் எங்க போவோம் ஹெல்மெட் போட்டு தான் போறேன். லோக்கல் தனியாக ஹெல்மெட் வச்சிருக்கேன். நான் லாங் டிரைவ் போகும்போது அது தனியாக ஹெல்மெட் வச்சிருக்கேன். வீடியோவா இல்ல மணக்கம் வீடியோவானே தெரியல. அதனால ஹெல்மெட் போடுறது போடாதது அவங்க இஷ்டம். ஆமா, ஆனா வேகம்ங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு நீங்க ஸ்பீடா போலாம், ரொம்ப ஓவர் ஸ்பீடா போலாம், பைபாஸ் ஹைவேஸ் இந்த மாதிரிலாம் போலாம். அதுலயுமே இப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா, அதுலயுமே ஸ்பீடு லிமிட் இருக்கு. நம்ம வாட்டுக்கு 150 160 எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ரூல்ஸ் நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்தோம்னா ஆக்சிடென்ட் கம்மியாகும்னு சொல்றேன். ஒரு லிமிட்டுக்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபைன் விடும். பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா கேமரா எடுத்து ஃபைன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம போனுக்கு ஃபைன் ஆட் ஆயிரும். வண்டி ஓவர் லிமிட் கிராஸ் பண்ணா ஒரு ஏரியா இந்த ஏரியா ஒரு 80 கிலோமீட்டர், இந்த ஏரியா 90 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர்னு ஸ்பீட் லிமிட் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்து நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொண்டு ஆக்சிடென்ட் கம்மியாகும். அந்த மாதிரி நல்ல திட்டம்லாம் தமிழ்நாட்டுக்கு வராது, நல்லா வராது. ஏரியா ஒயின் ஷாப் திறந்து அதுல நல்லா இது பண்ணிக்குவீங்க. முகுக்கு ஒயின் ஷாப் திறந்துக்கிட்டு மூலையில வேணா நின்று பிடிச்சிக்கிட்டு ஊதுன்னு சொல்லி வேணா நம்ம உசுர வாங்குவாங்களே தவிர மித்தபடி இந்த கேமராவோ அந்த சிஸ்டம் வந்து பேஸ் பண்ணி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே வராது. ஒயின் ஷாப்ல என்னைக்கு மூடுங்க அன்னைக்கு தமிழ்நாட்டுல குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குங்க மேல சொல்ல போனா. சரி, ஓகே, அப்படியாங்க. மூஞ்சி பார்த்தாலும் குடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்க தான் நல்லா சமைச்சு வாங்கியிருக்காங்க. இங்க வந்து வேற இல்ல நம்ம குடிக்கவும்
மாட்டோம், குடிக்கிறவங்களை தூண்டவும் ஆமா குடிக்க மாட்டோம், தோண்ட மாட்டோம், அவ்வளவுதான். நல்லா சாப்பிடுவோம், நல்லா நான் ரைடு பண்ணாலே தண்ணி கேன் கூட எடுத்து குடிக்க மாட்டாங்க. அங்க போற இடத்துல நிப்பாட்டி ஏன்னா பிளாஸ்டிக்கை நான் வெயிட் பண்ணுவேன். பிளாஸ்டிக் ஆமா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போறவங்க பிளாஸ்டிக்கை நான் வெயிட் பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு ப்ளீஸ், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் எடுத்து போங்க தயவு செஞ்சு த்ரோ பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை தமிழ்நாட்டுல மோஸ்ட் ஃபேவரட்டான இந்த மெயினான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலிஃபென்ட் 2-3 எலிஃபென்ட் டெத் ஆயிருக்குது. அது ரீசனே தெரியல. அதை சர்ஜரி பண்ணி போவாங்க பாத்தீங்களா, பிரேத பரிசோதனை சொல்லுவாங்க. ஆமா பிரேத பரிசோதனை ஆய் வளருது. அதுல பாத்தீங்கன்னா வயிற்றுல பூரா பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டிலாவே இருந்திருக்குங்களாமாங்க. யானை இறந்தது உண்மையான நியூஸ் சொல்றேங்க. அதனால பாவங்க, அது அப்பாவிங்க. அது என்னங்க நம்மளுக்கு என்னங்க பாவம் பண்ணுச்சு? காடு உண்டு, அது விட்டு அது வாழ்வாதாரத்தையும் நம்ம காடெல்லாம் புடுங்கி வீடு ஆக்கிட்டோம். கடைசிக்கு இந்த பிளாஸ்டிக்கை போட்டு அதை கொல்ல முடியுமா நம்ம சொல்லுங்க பாக்கலாம். பிளாஸ்டிக் வந்து விலங்குகளுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பூமிக்கே கேடு, நமக்கும் கேடு, எல்லாத்துக்குமே கேடு. அதனால பிளாஸ்டிக்கை ஓரளவுக்கு தவிர்த்துருங்க. இது வந்து காமெடி வீடியோ பண்ற மாதிரி நினைச்சேன். ஆனா என்ன அவேர்னஸ் வீடியோ பரவாயில்ல, நல்லதுதான். சரி ஓகே, வர மாட்டாங்க ப்ரோ. அதான் சரி ஓகே ப்ரோ. உங்க வண்டி ரிவ்யூ எடுத்தாச்சு. ஆமா, ஓட்டி பாத்தீங்களா வண்டி எப்படி இருக்கு? ஓட்டி பார்த்த வண்டி நல்லா இருக்கு. உண்மையிலுமே வண்டி நல்லா வச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்குது. நேற்று மழை பெஞ்சிருக்கு திருப்பூர்ல, ஆக்சுவலா கொஞ்சம் சேர லைட்டா, அதனால அது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, திருப்பூர்ல மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி. அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். அது அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மேல ஐக்கான ஒரு பேர வீடியோ பாருங்க, பாக்காம ஐக்கான்லாம் இல்ல, உங்களுக்கு வேணும்னா தேடி பாத்துக்கங்க. கீழே லிங்க்கு கீழே போடுறேன், சைட்ல போடுறேன். எனக்கு பண்ண தெரியாது, நானே சும்மா ஏதோ வீடியோ யூடியூப் உள்ளே பூந்து வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேலை என்ன எவ்வளவு உயரம்ல இருக்குது. இப்பதான் 57 சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சிருக்கிறோம். நீங்க ஏதாவது மனசு வச்சீங்கன்னா ஒரு அடுத்த சென்ச்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 அடிச்சிடலாம். பாருங்க, ஜாலியா இருங்க, மகிழ்ந்துருங்க. இந்த வீடியோ இது வந்து ஒரு பொழுதுபோக்கான வீடியோ தான். நம்ம சேனல்ல நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதையும் பாருங்க. ஏன்னா அரசியல் இது வந்து ஒரு பொழுதுபோக்கோ ஒரு திரைக்கவர்ச்சி, அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில முழுசா எடுத்துக்காம நம்மளை சுத்தி நிறைய அரசியல் இருக்கும்படி நீங்க பாருங்க. நிறைய அரசியல் செய்தி பாருங்க, நிறைய அரசியல் கத்துக்குங்க. நம்ம அடுத்த தலைமுறை சொல்லி கொடுங்க. ஆமா, நிறைய தலைவர்கள் பாரதியாரே யாருன்னு தெரிய மாட்டேங்குது போற ஜெனரேஷன். பாருங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம அப்பங்க பண்ண காலத்தினாலதான் நம்ம இன்னும் இங்கிட்டு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாடுன்றாங்க, ஆனா அடிமைப்பட்டுதான் நம்ம போய் கிடக்கோம். தயவு செஞ்சு அரசியல் கத்துங்க, அரசியல்ல தெளிவா இருங்க. நன்றி, வணக்கம்.